ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க ஒரு புது வீடியோல உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா, எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல போறோம். அதாவது டாப் 4 டீம்ஸ், அப்புறம் பர்பிள் கேப், அப்புறம் ஆரஞ்ச் கேப். முதல்ல எங்களோட குருநாதர் ஹரி ஆரம்பிப்பாரு. என் பக்கம் வந்துட்டீங்களா? நான் வந்து இப்போ என்னோட டாப் 4 நான் வந்து மும்பை, டெல்லி, ஆர்ஆர், எல்எஸ்ஜி வச்சிருக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு 3 இப்ப நீங்க வந்து மும்பை, டெல்லி, பக்தா கடுப்பாவரா. மும்பை, டெல்லி, ஆர்ஆர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெல் ரவுண்டட் சைடா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஓபனர்ஸ் நல்லா இருக்காங்க, மிடில் ஆர்டர் பேட்டிங் பிக்ஸ் பண்றதுக்கு, பிளஸ் பவுலிங் ஆப்ஷனும் நல்லா இருக்கு. எல்எஸ்ஜியும் வந்து நான் ஏன் சான்ஸ் தரேன்னா, அவங்க ஓரளவுக்கு டெத்து பவர் பிளே அந்த மாதிரி பவுலிங்ல கவர் பண்ற அளவுக்கு பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் வந்து சிஎஸ்கேவே ஆர்சிபியும் அந்த 4வது இடத்து காம்படிஷன்ல வச்சிருக்கேன். அவங்க 2 பேருக்கு ஏன் டாப் 4 இங்க தரலன்னா, அவங்க 2 பேருக்கும் அந்த டெத் பவுலிங் பிரச்சனைன்றது இருக்கு மீதி டீம் கம்பேர் பண்ணும்போது. அதனால நான் இது வச்சிருக்கேன். மீதி 4 டீம் வந்து ஒரு ஒரு சர்டன் பிளேயர்ஸ் மேலதான் ஓவர் ரிலையபிலிட்டியா இருக்காங்க, மொத்தமா ஓவர் ரவுண்டட் டீமா இல்ல. அதனால அந்த 4 டீம் நான் அப்படியே ஒதுக்கிட்டேன். பிளஸ் இந்த 4 டாப் 4, இந்த 2 வந்து அந்த டாப் 4 சண்டை போடுற மீதி 2 டீமா நான் வைக்கிறேன். ஓகே ஓகே, அடுத்து சொல்லுங்க பக்தா. எனக்கு வந்து இன் நோ பர்டிகுலர் ஆர்டர், எனக்கு வந்து மும்பை, சிஎஸ்கே, டெல்லி, ஆர்சிபி, இந்த 4 டீம் நான் வந்து ரேஸ்ல வச்சிருக்கேன். எனக்கு வந்து 5th ஆர் 6th, ஐ மீன் 5th பிளேஸ்ல ஜஸ்ட் ஒரு ஸ்கோப்புக்காக நான் சொல்லணும் அப்படின்னா எல்எஸ்ஜி ஆர் நான் பஞ்சாபுக்கு தருவேன் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ். பட் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 4 அந்த 4 டீம் தான். அடுத்து யோகேஷ், உங்களோட கருத்துக்கள். எனக்கு வந்து 3 டீம் ஷுவர் ஷாட்டா வரும்னு தோணுது. எனக்கு 4th ஸ்பாட் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. எனக்கு சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்ஆர் எனக்கு 3 ஷுவர் ஷாட்டா பிளேயர்ஸ் வந்துருவாங்கன்னு தோணுது. எனக்கு டெல்லி இல்ல ஆர்சிபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. நான் யாருக்கு போறதுன்னு தெரியல. எனக்கு ஏசல்வுட் இல்லைன்னா டெல்லி, சோ நான் டெல்லிக்கு போலானே இருக்கேன். ஆனா ஸ்டார்க்கும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவைலபிள் இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஐ திங்க் டெல்லி ஓகே. ஆர்சிபி அவங்க பேசஸ் கவர்ட்ரா, அதனால சொல்றேன். ஓகே, அவங்க பேக்கப்ஸும் நல்லா இருக்கு. இவங்க கஷ்டப்படுவாங்க ஆர்சிபி ஏஸ்ல. சோ நான் டெல்லி சொல்றேன். ஆர்சிபி 5th பிளேஸ் மாதிரி வச்சுட்டு, சோ என்ன பாத்தீங்கன்னா எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்ஆர் அண்ட் டெல்லி. வெங்கட், உன்னோட இது டாப் 4. கிட்டத்தட்ட எனக்கும் அதேதான். லைக் சிஎஸ்கே, எம்ஐ, டெல்லி, ஆர்ஆர். லைக் 5th பிளேஸா நான் எட்ஜில் மிஸ் அவுட் ஆகிற டீம் ஆனா லக்னோவா இருப்பாங்க. ஒருவேளை சிஎஸ்கே இந்த டிவால் பிரிவிஸ் இல்லைன்னா மேபி மேட் ஹென்ரி, இவங்க 2 பேர்ல யாரும் மிட் சீசன்ல போனா சிஎஸ்கே மிஸ் அவுட் பண்ணிட்டு எல்எஸ்ஜி உள்ள வந்துருவாங்க. அவ்வளவுதான். மத்தபடி கண்ணு வைக்கிற நான் சொல்றேன், இதுல ஃபிட்டா இருக்கான். அவங்க 2 பேரும் நம்பிதான் அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸே இருக்கு சிஎஸ்கேக்கு. மேட் ஹென்ரி அவன் தான் லீடரா அந்த பவுலிங் குரூப்புக்கே இருப்பான் அப்போதைக்கு. அவன் இல்லைன்னா சிஎஸ்கே பவுலிங்ல ரொம்ப டவுட். அதே மாதிரி டாப்ல சாம்சன், ருத்துராஜ் அடிச்சாலுமே பினிஷ் பண்றதுக்கு பிரீவிஸ் இருக்கணும் எல்லா மேட்சஸ்மே. தோனியும் லைக் நீ ஃபுல் கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாதுன்னா நம்ப முடியாது. லாஸ்ட் 10 பால்ஸ் மேபி வருவான் அவன், அவ்வளவுதான். ஓகே ஓகே, அதெல்லாம் இதேதான். சரி, எனக்கும் வந்து லைக் யோகேஷ் வெங்கட் சொன்ன மாதிரிதான் என்னோட இதுவும் இருக்கு. நம்பர் 1 வந்து நான் எம்ஐ கொடுப்பேன், 2 வந்து சிஎஸ்கே, 3 வந்து ஆர்ஆர் கொடுப்பேன். 4th பிளேஸ் வந்து 2 டீமுக்கு நடுவுல போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஆர்சிபி அண்ட் டிசி வந்து லாஸ்ட் டைம் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சொதப்பாம இருந்தாங்கன்னா மேபி அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் நான் ஆர்சிபி டிசி 2 பேரும் யாராவது அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தான் வருவாங்கன்ற. ஸோ இதான் என்ன டாப் 4: எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்ஆர், ஆர்சிபி அண்ட் டிசி. நீங்க வந்து எஸ்ஆர்எச் வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து எஸ்ஆர்எச் குவாலிஃபிகேஷன் சான்ஸ் கொடுத்திருப்பாரு. டிசி வந்து வாய்ப்பே இல்ல அதுதான் ஓகே. 4th-ரா டிசி தான் கொடுத்துருக்கேன். அதுதான் வேணாம் பரவாயில்ல. அப்படி சொல்லல. நீங்க சொன்னீங்க ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொன்னீங்க, டிசிக்கு அவ்வளவு போலிங் இருக்கா, நீ சான்ஸ் கொடுக்கலான்னு கேட்டீங்க. இல்ல எனக்கு தோணல அப்படின்னு. இப்ப நான் வந்து அதான் ஆர்சிபி டிசி. எதனால இப்ப நீ எஸ்ஆர்எச் விட்டதுக்கு காரணம் என்ன? இப்போ எஸ்ஆர்எச் அன்னைக்கு என்ன பேசணுமோ அதே டீம் தான் இப்பயும் இருக்கு. இன்ஜுரியும் யாரும் ஆகலைங்கிறாங்க எஸ்ஆர்எச்சுக்கு. இல்ல அதுதான் நான் வந்து எனக்கு ஏதோ தோணுச்சு, நான் மாத்திக்கிட்டேன். இதான் என்னோட ஃபைனல் கால். நீ இன்னொரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணாலும் அப்ப தோணுச்சுன்னு வேற ஏதாவது டீம் நான் ஆல்ரெடி ஏஞ்சிட்டேன். இங்க பாரு, நான் ஆல்ரெடி ஏஞ்சி வச்சேன். அது வேற சொல்றேன்னா இங்க பாரு. டேய் பாத்துட்டேன்டா.
செருப்பால அடிப்பேன். டேய் நீ முதல்ல இப்ப என்ன கேளு, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டு ஃபர்ஸ்ட். மாட்டேன், நான் சொல்லிடுறேன். பர்பிள் கேப் வந்து நான் சொல்றேன் இந்த வாட்டி. நான் வந்து எல்எஸ்டியோட மோசின் கானுக்கு நான் சொல்றேன் என்னோட இது பெட்டு. ஓகேவா? நான் ஏன் நான் சொல்றேன்னா, நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அவன் ஸ்ட்ரக்சர் bowling போடுவான்னு இல்ல நல்லா இந்த வாட்டி நான் பிராக்டிஸ் மேட்ச்ல 2-3 இது பார்த்தேன். ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான். லைக் அவன் 2022 அந்த சீசன்ல வந்து அவன் நல்லா bowling போட்டிருப்பான். லைக் சிமிலரோட இதுலதான் வந்திருக்கான். சோ நான் அவனை கொஞ்சம் இது பண்றேன். லைக் அண்டர் ரேட்டடா இருக்கான். பட் அவனுக்கு நான் ஆனா purple LSC colour qualify கொடுக்குறேன். ஆக மாட்டாங்க. 5th பிளேஸ்ரா, அதனால சொல்றேன் நான் அது மாதிரி வந்து. ம். 5th பிளேஸ் குடுக்குறான் வந்து தெரியல எனக்கு. ஏய் நான் 4 or 5 தான் சொன்னேன். அது 5th பிளேஸ் இது. சரி பக்தா நீ யாருக்கு சொல்ற? ஆ ஆ பர்பிள் கேப் வந்து நான் வந்து குல்தீப் தரேன். லாஸ்ட் இயரோட ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு. ஓவராலாவே கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் ஃபார்மை கண்டினியூ பண்ணான்னா இந்த வருஷமும் ரொம்ப நல்லா போடுவோம். ஸோ இந்த வருஷம் நான் வந்து டெல்லியில குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் தரேன் பர்பிள் கேப். ஓகே, அடுத்து யார் சொல்றீங்க? நானே சொல்லிடுறேன். நான் வந்து முகமது ஷமியோட இது வந்து கம்பேக் சீசனா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். முகமது ஷமி வந்து நான் அவருக்கு பார்த்த மாதிரி நானும் வீடியோக்கள் பார்த்தேன். யாக்கர்னா பயங்கரமா நெயில் பண்ணிட்டு இருக்கறனால முகமது ஷமிக்கு தரேன் நான் சான்ஸ் பர்பிள் கேப்புக்கு. அடுத்து வெங்கட். நான் வந்து லைக் ஃபாரினருக்கு தரேன் இந்த வாட்டி. நான் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தரேன். ஏன்னா மும்பையில் லைக் பிளே ஆஃப் சான்ஸ் நான் தரேன். ஸோ பும்ராவை எனக்கு சேஃபா ஆடிடுவாங்க. ஸோ இன்னும் 2லேருந்து போடக்கூடியவன் இவன் தான். ஸோ இவனுக்கு விக்கெட்ஸ் வரும். ஓப்பனிங்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா ஒரு விக்கெட், 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுக்கிறான். பிளஸ் டெத்லயும் போடுறான் அவன் 1 or 2 hours. ஸோ போல்ட் சான்ஸ் இருக்கு. போல்ட்டுக்கு நான் தரேன். நான் வந்து 2 பக்கம் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா நான் பிளே ஆஃப் சான்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் பும்ராக்கு தான் தருவேன். ஏன்னு சொல்றேன், பும்ரா வந்து எக்கனாமிக்கலா போடுறான். அவன் சான்ஸ் எடுக்க மாட்டாங்க தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா பும்ராவை சான்ஸ் எடுக்கிற ரீசன் வரும். எம்ஐ பேட்டிங் பார்த்து கண்டிப்பா பும்ரா அடிச்சே அவனோட ரீசனும் வரும். செகண்டரி பும்ரா டிப்பிங் ஸ்லோ பால் இப்ப நிறைய போடுறான். முன்னாடி டிப்பிங் ஸ்லோ பால் இருக்காது, ஸ்லோ பால் இன்டு த ஸ்விட்ச் தான் போடுவான். இப்ப நிறைய டிப்பிங் ஸ்லோ பால் போடுறான். கண்டிப்பா விக்கெட் விழும் டெத்ல. அது இல்லாம இவன் நியூ பால் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எம்ஐல. சோ சப்போஸ் விக்கெட் ஏதாவது விழுந்துச்சுன்னா பும்ராவை நியூ பால்ல போட விடாம பின்னாடி ஃபுல்லாவே டெத்ல வச்சுக்கலாம். சோ எனக்கு பும்ராக்கு இந்த வாட்டி நிறைய விக்கெட் விழுமோன்னு தோணுது. அதனால நான் பும்ரா சொல்றேன். ஓகே, ஆனா இப்போ எனக்கு அடுத்து அந்த ஆப்ஷன் வந்து அஸ்தீப்பா யோசிச்சு வச்சிருந்தேன். பட் ஆனா அவன் குவாலிஃபை ஆக மாட்டான். கிடையாது. அதான் ஆமா, பும்ரா தான். கட்டு தான் தூக்கிடுவேன். ஏய் யூடியூப்லயே நீ கட் பண்ணு. ஒருத்தர் நான் சொல்லிட்டேன், நான் 2 பும்ரா பேரும் சொல்லிட்டேன். ஒண்ணுதான் சொல்லணும். நான் ரீசன் Okay, சொல்றேன். எனக்கு இப்போ அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தோணுது. அதனால நான் அவங்களுக்கு கொடுக்கல. பும்ரா தான் தரேன். சரி ஓகே, இப்போ அடுத்து வந்து ஆரஞ்சு கேப். அதுவும் நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இல்ல நான் வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீ ஸ்டார்ட் பண்ண. சரி பண்ணு. நான் சொல்ல போற பிளேயர் வந்து எப்பவுமே நம்பர் 1ல தான் இருப்பாரு. அதனால நம்பர் 1ல நான் ஆரம்பிக்கிறேன். விராட் கோலி தான் இந்த தடவையும் ஒரு 600 ரன் சீசன் கன்ஃபார்ம். அது எவ்வளவுக்கு மேல போகுன்றதுதான் இப்போ மேட்ரு. சோ விராட் கோலி தான் என்னோட சான்ஸ். ஓகே, அடுத்து யாரு? மக்தா சொல்றியா? ஓகே, நான் யோசிச்சேன். நான் எஸ்ஆர்ஹெச்ல வந்து நான் இஷான் கிஷனுக்கு தரேன். இந்தியன் டோர்னமெண்ட்ஸ், டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே ரெட் ஹாட் ஃபார்ம். அங்கேருந்து இந்தியாவில சான்ஸ் கிடைச்சது. ஓப்பனிங்ல இறக்கி விட்டாங்க, போட்டு உரிக்கிறான். எஸ்ஆர்ஹெச்லயும் அதே ஸ்பாட்ல ஆட போறான். இன்ஃபேக்ட் கேப்டனா ஒரு பெரிய இதுல வேற ஆட போறான். பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சோ என்னோட சான்ஸ் வந்து இந்த இஷான் கிஷனுக்கு. ஓகே, அடுத்து யோகேஷ். என்னோட இது நான் வந்து விராட் கோலி தான் சொல்லலாம்னு இருந்தேன். ஹரி சொன்ன ஸ்பெசிபிக் காரணத்துக்காகவே நான் வேற யாராவது சொல்லணும்ன்றதுக்காக அப்புறம் வந்து 2 பேரும் போட்டி ஆயிடும். இண்டிவிஜுவலாவே நம்ம யாரையாவது சொல்லலாம்னு நான் கொஞ்சம் யோசிச்சு புரட்டி பார்த்தேன். எனக்கு கேஎல் ராகுல் கொடுக்கலாம்னு தோணுச்சு. ஓப்பனிங் வேற ஆட போறான். ஓப்பனிங் ஆடினா கேஎல் ராகுல் 100% என்னோட ஆப்ஷன். ஓப்பனிங் தான். ஓப்பனிங் தான். Okay, வெங்கட், அக்ஷர் பட்டேல் உன்னோட இது. சொல்றானே ஓப்பனிங் தான் ஆட போறான்ட்டு. ஆமா ஆமா, சரி ஓகே. வெங்கட் என்னோட இது. நான் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு தரேன். ஆனா இந்த சீசன் சாம்சன் வேற இல்ல, பிளஸ் வைபவ் சூரியவன்ஷி வேற ஓப்பனிங் ஆடுறான். சோ அந்த சைட்ல இந்த மெச்சூர்டா ஆடுவான்னு தோணுது. பிளஸ் எல்லா வாட்டியும் அவன் 500 கிட்ட அடிக்கிறான். இந்த சீசன் அவனுக்கு பிரேக் அவுட் சீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்சன் வேற இல்லாதனால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்தியன் ஒயிட் பால் செட்டப்புக்குள்ள வரதுக்கு மெச்சூரிட்டி காட்டுவான். சோ 600 650 சீசனா மாத்துவான்னு தோணுது. சோ ஜெய்ஸ்வால். அப்ப என்ன கில் இந்த நரேஷ் தான். செட்டப்புக்குள்ள வந்துட்டானா கில் இங்கேயும் காலியா? சொல்லு நரேஷ். இல்ல நிறைய இதுதான் சொல்ல போறான். நம்ம எதுக்கு வேற பேசிக்கிட்டு. இல்ல வேணாம், அவன் சொல்ல. நான் வெங்கட் எங்க முடிச்சானோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். வெங்கட் வந்து சஞ்சு சாம்சன்ல முடிச்சா என்னோட இது வந்து ஆரஞ்சு கேப் வந்து சஞ்சு சாம்சன் தான் அடிப்பான்னு தோணுது.
பட் ஆனா எனக்கு வந்து இன்னொரு கால் அப் என்னவா இருந்ததுன்னா ருத்து தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு முன்னாடி ஒரு நாங்க சும்மா ரஃபா பேசிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரால் கண்டென்ட் ஒன்று மாட்டுச்சு. அது நான் வந்து கடைசியில அவங்களுக்கு எடிட் பண்ணி நாங்க போடுறோம். அந்த விஷயத்துல என்ன பக்தா என்ன பேசணும்ன்றதெல்லாம் நான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு தனியா ஒரு ரீலாவே போடுறேன். ஆனா அதுல என்ன அவன் ருத்து எடுத்துட்டான். சோ அதனால நான் சஞ்சு எடுத்தேன். எனக்கு என்ன 2 பேர் நடுவில் போட்டி இருக்குன்னு தோணுது. ருத்துக்கு இது கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூ சீசனா இருக்கும்னு தோணுது. பட் ஆனா சஞ்சு இருக்கிற ஃபார்ம்ல வேர்ல்டு கப்ல இருந்து கப்லாம் வேர்ல்டு கப் பிளே ஆஃப் டோர்னமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்ததுனால நான் சஞ்சு கொடுக்குறேன் இந்த வாட்டி. அவன் வந்து ஒரு 700+ சீசன் ரன்ஸ் அடிப்பான் அப்படின்னு தோணுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப்லாம் சொல்லிட்டோம். இப்ப நாங்க 5 பேருமே சொல்லாத 3 டீம் இருக்கு. அதை ஏன் சொல்லலன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது எங்க கடமையா இருக்கு. அது என்னென்ன டீம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், ஜிடி. சோ ஏன் அது வராதுன்ற மாதிரி உங்களுக்கு என்ன என்ன தோணுது? என்னென்ன பாயிண்ட்ஸ் அவங்க இது பண்ணணும் இதெல்லாம் சொல்றீங்களா? நான் வந்து கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா வந்து ஜிடி வந்து கனவுல கூட குவாலிஃபை மாட்டானுங்க. அது காரணம் என்னன்னா அவங்க கேப்டன் தான். ஓகேவா மக்களே நான் மன்னிச்சிருங்க. சில டைம் நான் உண்மையை பேசிதான் ஆகணும். அதுக்கு யாரும் வந்து கமெண்ட்ஸ்ல அடிக்காதீங்க. உண்மைகள் சில நேரத்துல கசக்கத்தான் செய்யும். ஆனா அதுதான் உண்மை. ஓகேவா ஜிடி தோக்க போற காரணமே அவன் கேப்டன்னாலதான். அது ஒரு பாயிண்ட். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஜிடிக்கு வந்து அவங்க டாப் 3 மேல ஓவர் ரிலையன்ஸா இருக்காங்க பேட்டிங்ல. அவங்க போன சீசன் அவங்க பிளே ஆஃப் போனாங்கன்னா அவங்க டாப் 3 3 பேருமே 500+ ரன் சீசனு. சோ அதையே திரும்ப அவங்க ரிப்ளிகேட் பண்ண முடியுமா தெரியாது. ஃபீட்பேக் பண்ணி பேச ஆரம்பிச்சேன் நானும் தெரியாது. அதே மாதிரி அவங்க பவுலிங்கு பிரசித் கிருஷ்ணா போன 25 விக்கெட் எடுத்தான். இந்த தடவை அதே திரும்ப பண்ண முடியுமா தெரியாது. சோ அதனால பவுலிங்கும் அந்த கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா கன்சிஸ்டன்டா போடுவாங்களா? இப்ப சிராஜ் பாத்தீங்கன்னா நல்ல பவுலர் தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ரிதம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா போடுற பவுலர். டெஸ்ட் மேட்ச் மாதிரினா ஒரு 3 ஓவர் போட்டு அந்த ரிதம் செட் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா போடுறது. இங்க ஓவரே 4 தான் போட போறோன்றப்போ, அதுவும் பிச்சு பிச்சு போட போறப்போ அந்த ரிதம் கிடைச்சு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. அதே மாதிரி ரஷித் கானும் பழைய ரஷித் கானா தெரியல. ரபாடா ஓகே, பிளஸ் சப்போர்ட்டிங் பவுலர்ஸும் கொஸ்டின் மார்க்கா இருக்கிறதா என்னோட ஜிடிக்கு நான் சான்ஸ் கொடுக்காத காரணம். நீங்க வேற ஆட் பண்றீங்க பாயிண்ட்? எனக்கு இன்னொன்னு இருக்கு. ஆக்சுவலி 2022ல வந்து அவன் கப் அடிச்சாங்களா ஜிடி. அந்த சீசன் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்சி பண்ணாங்க. அப்போ வந்து சுப்மன் கில் மேல அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரும் இல்ல. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா ஆடுவாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். பேட்டிங் பார்க்கும்போது வந்து ப்ளீசிங்கா கை ப்ளீசிங்கா இருக்கும். நானே அப்போ வந்து இம்ப்ரெஸ் ஆன செமையா ஆடுறான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா இப்போ ரீசெண்டா அவங்க 2023லயுமே சூப்பரா இருக்கும். ஹர்திக் பாண்டியா தான் அதான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா சுப்மன் கில் வந்து சுத்தமா அவனுக்கு பிரஷரே தெரியாது. ஈஸியா லீடிங் ரன் ஸ்கோரரா முடிப்பான். அந்த சீசன் 700 ரன் அடிப்பான். அது 2022ல அந்த மும்பை கூட வந்து அந்த குவாலிஃபயர் 2 ஆடுவாங்க. குவாலிஃபயர் 2ல வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் ஆடுவான். ஷார்ட் அண்ட் ஜாப்லாம் ஆடுவான். செமையா இருக்கும் அந்த ஷாட்லாம். நானே வந்து ஷாப் பிளேயர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா அவனுக்கு கேப்டன்சி ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா அவனால அது வந்து கரெக்டா ரெண்டுத்தையும் வந்து மெட்டிகுலஸா ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு கேப்டன்சில கோட்டை விட்டுறான், இல்ல பேட்டிங். ரெண்டுத்தையும் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி அவன் கொண்டு போக முடியல. மேபி கொண்டு போனா உள்ள போலாம். பட் அது வாய்ப்பு இல்ல. கேப்டன்சி கோட்டை விட்டுறான் இல்ல பேட்டிங் கோட்டை விட்டுறான்னு சொல்ற. கேப்டன்சில போன வாட்டி பிளே ஆஃப் வந்திருக்காங்க. பேட்டிங்ல 650 ரன் சீசன் டாப் 5 ரன் கட்டர்ல இருக்கான். நீ எதை வச்சு சொல்றேன்னு எனக்கு தெரியலையே. கப்படிக்க முடியாதுன்ற நீ கப்படிக்கிறது அன்னைக்கு பிளே ஆஃப் வரது மேட்டர் கிடையாது. ஏன்டா டிசி இப்ப டிசி பெரிய டீம் ஒத்துக்கிறியா? நீ டிசி கூட தான் 2020ல வந்து 21ல வந்து ஒரு வருஷம் பிளே ஆஃப் வந்தது வச்சு நான் சொல்லலடா. நீ கில்லுக்காக பேசுறதுனால சொல்றேன். நீ சொன்ன 2 பாயிண்ட் நான் என்ன சொல்றேன், ஒழுங்கா கேப்டன்சி பண்ண மாட்டறான் இல்ல பேட்டிங் ஆட ஆமா 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 வச்சிருக்கான். டாப் 5 ரன் கட்டர்ல சரி போன வருஷம் குவாலிஃபை ஆயிருக்காங்க பிளே ஆஃப். இது ரெண்டுமே எதை வச்சு சொல்றேன்னு கேக்குறேன். கப்படிக்கிறதுன்னு மேட்டர் இல்ல. அந்த பாயிண்ட்க்கு எனக்கு ஒண்ணு இருக்கு. அவன் கேப்டனா இல்லாதப்போ 800+ சீசன் இருந்தது. கேப்டன் ஆனதால அந்த 150 ரன் குறைஞ்சது அவனுக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கலாம். ஆனா அவன் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் கேட்டேன் பதில். நீ 800 ரன் சீசன் அடிச்சா ஓகே. 800 ரன் சீசன் எல்லாராலும் எல்லா சீசன்லாம் அடிக்க முடியாது. 800 ரன்ன்றது சும்மா அடிக்க முடியாதா? பட் நீ வந்து டாப் ஆமாண்டா அவங்க டீம்ல அதான் பண்ணி அவங்க வழி இல்லையா? அவங்களுக்கு கீழே பவுலர்ஸ் யாருமே பெருசா ஸ்ட்ரைக் பண்ணலையா அந்த சீசன்ல? போன சீசன்ல யாருமே வந்து அந்த கடைசி குவாலிஃபை 2லயே யாரும் ஒழுங்கா பண்ணவே இல்லையே. பண்ணியிருந்தாலும் இது பிரச்சனையே கிடையாது. பஞ்சாப் தான் இவங்க போயிருப்பாங்க. போயிருந்தா கூட கப் அடிச்சுக்கலாம் ஜிடி. பஞ்சாப் விட்டானுங்க. அவன் என்ன சொல்றான்னா பேட்டர் 3 பேர் மேல நம்பிக்கை இருக்காங்க, கீழே இல்ல. அதனால அவன் 800 ரன் சீசன் அடிச்சாதான் அவங்க இதாகும். வேற வழி கிடையாது. நீ கீழே இருக்க பேட்டர் ஆடல அப்படின்னு சொன்னா கில்ல 150 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சா ஜெயிப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். நீ கில்ல இல்ல சான்ஸ் இருக்குல்ல, ரன் இருக்குல்ல. க்ரூஷியல் மேட்சஸ்ல விக்கெட் எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. கீழே அடிக்கலன்னா தோத்துருவாங்க. அவ்வளவுதான். எஸ்ஆர்எச் பத்தி பேசுவோமா?
சரி ஓகே நீங்க பேசுங்க, நான் அப்புறம் வர பாயிண்ட். சரி அது ஜிடிக்கு வேற ஏதாவது டாப் 3 ஹெவி, கீழ யாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இல்ல போன வாட்டி. அதுதான் மெயின் ரீசன். சான்ஸ் கிடைக்கல. இவன் சொன்ன மாதிரி மேல டாப் 3 எல்லாம் ஃபுல் பேட்டிங் ஆட்டாங்க, கீழ யாருக்கும் சான்ஸ் இல்ல. க்ரூஷியல் மேட்சஸ்ல அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அது ஒண்ணு. பிளஸ் மத்த டீம்ஸுமே அவங்களோட போன சீசன் என்னென்ன வீக்னஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டாங்க மினி ஆக்ஷன்ல போய். ஆனா இந்த ஜிடி ஓல்டரா, அதுவும் ஓல்டர் லோயர் மிடில் ஆர்டர், அவன் வந்து நார்மல் மிடில் ஆர்டர் பேட் பண்ணல. அது 7 அது 6 மேபி வருவான் அவன். இந்த 4-5 எல்லாம் ஒன்னும் அவங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு பேட்டர் கிடையாதாங்க. சோ அங்க மாட்டிப்பானுங்க ஜிடி. சரி அப்ப அடுத்த இன்னொரு டீம் என்ன பேசணும்? எஸ்ஆர்ஹெச்சா? எஸ்ஆர்ஹெச் வேற ஏதாவது பாயிண்ட் சொல்றீங்களா? எனக்கு அதே தான் தோணுது. எஸ்ஆர்ஹெச் பவுலிங் இல்ல, பவுலிங் சுத்தமா கிடையாது. இது இன்னொன்னு 280 ரன் அடிச்சோம்னா எல்லா மேட்சும் ஜெயிச்சிடலான்ற மைண்ட் செட்ல தான் அவங்க லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே ஆடிட்டு இருக்காங்க. பட் 280 அவங்க ஒரு மொத்தமாவே 2 தடவை அடிச்சிருக்காங்க. எல்லா டைமுமே அது கிளிக் ஆகாது. இன்ஃபேக்ட் அந்த 2 தடவை கேம் வந்து 200 மேல வச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப எல்லாருமே வந்து கேமே பேட்டிங் டிபெண்டன்டா ஆயிருச்சு. எல்லாருமே அதே மைண்ட் செட்ல தான் வராங்க. இப்ப வந்து அந்த பர்டிகுலர் டீமால ஒரு 240ல எஸ்ஆர்ஹெச் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா ஆப்போனன்ட் டீமால 240 அடிக்க முடியுது. இல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டார்ட் சொல்லி ஆகணும். அவன் பேட்டிங் டிபெண்டா ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் 2024லயும் 2025லயும் பர்பிள் கேப் ஜெயிச்ச விக்கெட் எடுத்த அதிக விக்கெட் எடுத்தவன் வந்து 24 விக்கெட்டும் 25 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 32 விக்கெட் எல்லாம் எடுப்பாங்க. சோ அதுக்கு 32 விக்கெட்டுக்குமே பின்னாடி ஒரு ஆள் போட்டிக்கு போய்கிட்டே இருப்பாங்க. போன தடவை வந்து 25 விக்கெட், அதுக்கு முந்தின தடவை 24 விக்கெட். சோ அது பேட்டிங் டிபெண்டா மாறினதுக்கு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ப்ரூஃப் இருக்கு நம்ம கிட்ட. கேம் பேட்டிங் டிபெண்டன்டா ஆயிருச்சுங்கிறது ஒண்ணு. பட் எஸ்ஆர்ஹெச் மொத்தமாவே பேட்டிங் டிபெண்டன்டான டீமா தான் இருக்காங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். 2 சீசனா அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் ஆட வராங்க. பட் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. இப்போ என்னன்னா இப்போ ஒரு எம்ஐக்கோ இல்ல ஒரு ஆர்சிபிக்கோ இல்ல ஒரு சிஎஸ்கேக்குனா கூட இந்த சீசன் வந்து நான் ஒரு 240 ரன் அடிச்சிட்டேன்னா நான் ஒரு ரீசெண்டான பவுலிங் அட்டாக் வச்சு அவனை நிறுத்திட முடியும் அப்படிங்கிற ஒரு பவுலிங் அட்டாக் ஒன்று இருக்கு. டிசி கூட வச்சுக்கோங்களேன். ஆனா எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி இல்ல. நான் 240 ரன் அடிச்சா கூட they will be at stake only. அவங்களால ஈஸியா அந்த மேட்சை தோத்துற முடியும். சோ அது அவங்க சுத்தமா பவுலிங் இல்ல. அதனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு சான்ஸ் கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். ஓகே சரி இப்ப அடுத்து கேகேஆர் போவோமா? எஸ்ஆர்ஹெச்சுக்கு பவுலிங் இல்ல, கேகேஆருக்கு ஆளே இல்ல. கேகேஆருக்கு ஆளே இல்ல, எல்லாரும் இன்ஜுரியில போயிட்டாங்க. புது அப்டேட் என்னன்னா நவ்தீப் சைனியை சைன் பண்ணிருக்காங்க. இப்போ ரீப்ளேஸ்மெண்டா ஆளே இல்லாம என்ன பண்ண போறாங்க இருக்கு. சொல்லுங்க வெங்கட், உங்களோட ஒபினியன் கேகேஆர் டீம் பத்தி. கேகேஆர் டீம் இப்போ 2 நாள் முன்னாடி அவங்களே ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க. சரிங்களா? பிராக்டிஸ் மேட்ச் ஆடினப்போ அவங்களோட ரியல் இன்னொரு லெவல் அதை வச்சு ஆடினாங்க. அவங்களே அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அந்த பவுலிங்ல வச்சு 220 டார்கெட் கொடுத்தாங்க. பிராக்டிஸ் மேட்ச்ல ஆமா அதையும் அவங்க சேஸ் பண்ணாங்க. அது அந்த முன்னூறு டீம் என்னன்னா பி டீம் இருக்கும். அது பி டீம் பிளஸ் 3 நாள் இருப்பாங்க. அதை வச்சு அவங்க 250 எடுத்திருப்பாங்க. சோ இந்த டீம்ல சுத்தமும் பவுலிங் கிடையாது. பேட்டிங்கும் லைக் டீம் சைஃபர்ட் பின்னாலன்னா இப்பதான் வராங்க ஐபிஎல் செட்டப்க்கு. ஸோ அவங்களுமே டிபெண்ட் உங்களால லைக் மற்ற டீம் அளவுக்கு இது பேட்டிங் டிவியும் சொல்ல முடியாது உங்களால. ஸோ அது ஆப்வியஸா 10th 11th பிளேஸ் இருந்தா கூட கொடுத்துடலாம் இந்த டீமுக்கு எல்லாம். டாப்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளவு காசோட போனாங்க ஆக்ஷனுக்கு. ஆக்ஷன் முடியும் போது டீம் வந்து நல்லா ஓரளவுக்கு செட் பண்ணி தானே இருந்தது. எல்லாம் இன்ஜுரியில போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? டீமே தெரியுதுடா அவனுக்கு இன்ஜுரியா இருக்கு வானான்னு தான் இவங்க அமிச்சே விட்டாங்க. அவனை அவ்வளவு பெரிய காசு வாங்கிட்டு குஷியா வர்றாங்க. வேற இன்ஜுரி போனா ஃபுல்லா எடுத்துட்டு பிரச்சனை தான் அது. நீ கொஞ்சம் டிஃபென்சிவா போனோம். எல்லாருமே சரி ரிஸ்க் போனாலும் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லா எல்லாரும் இன்ஜுரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பெரிய பிளேயர்ஸ் கிடைக்கிறாங்கன்னு போய் எடுத்துட்டீங்க ஜாலியா. இப்ப எல்லாரும் போயிட்டு ஃபுல்லா அடி வாங்குறீங்க. கிரீனுமே இன்ஜுரி ப்ரோன் தான். கிரீனுமே 14 மேட்சஸ் சாலிடா கொடுக்க மாட்டான். சரி ஓகே. எனக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த ஜிடி பத்தி நான் சொல்றேன். என்னாச்சுன்னா கடைசி லீக் மேட்ச் வந்து ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்துச்சு. இப்ப அந்த மேட்ச் வந்து ஜிடி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து டாப் 2ல போயிருப்பாங்க. இப்ப அந்த மேட்ச் வந்து நம்ம அடிச்சிருக்கணும். சுப்மன் கில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருக்கணும். அந்த மேட்ச் தான் 13 ரன்னோ என்னதான் அடிப்பான். சோ அதனாலதான் சொல்றேன், ஒரு குரூசியல் மேட்ச்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கேப்டன் பேட்ஸ்மேன் ரெண்டுமே இல்ல, அந்த டைம்ல வேணும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட்.
குரூஷியல் மேட்சஸ்ல சுப்மன் கில் பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறது ஆனா ஒரு பயங்கரமான ஒரு உண்மைதான். ஆஸ் கேப்டனா இருக்கும் போது சொல்றேன், பட் பிளேயரா இருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுதான் என் அதான் பாயிண்ட் சொல்றேன். நான் குரூஷியல் மேட்ச்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணல. கரெக்ட். நான் பிளேயரா வந்து இருக்கும்போது கூட நான் நம்ம ஃபாலோவர் சார்பா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். லைக் இதே சுபம் கில் தான் கேப்டனா இருக்கிறப்போ லீட்ஸ்ல 0 for 2ல இருந்து 200 அடிப்பாரு. நான் இது ஏன் ஸ்டாட்ஸ் இல்ல, நம்ம லீட்ஸ்ல ஃபாலோவர் நான் சொல்லிட்டேன், லீட்ஸ்லயே நீ அடிப்பாரு. லீட்ஸ் எக்ஸ்ட்ரா இங்கிலாந்து நீ சம்பந்தமே எடுத்துக்காங்க. ஆனா நான் இங்கிலாந்து கணக்குலயே எடுத்துக்க மாட்டேன். கரெக்டா இங்கிலாந்தோட மோசமான பவுலர் அதான் ஐபிஎல்ல நிறைய டீமுக்கு இருக்கு. இப்போ உங்களாலே கிட்டத்தட்ட இல்ல நான் என்ன சொல்றேன், அவனுக்கு வந்து தார் ரோட கொடுத்துட்டு ஒரு மொக்க பவுலிங், ஒரு ஜேம்ஸ் ஆண்டர்சன் இல்ல, ஒரு ஸ்டூவர்ட் பிராட் இல்ல, யாருமே இல்லாம நீ போட்டுட்டு இருக்கும் போது யார் வேணா அடிக்கலாம் போயிட்டு. நீ அந்த யாரோ கமெண்ட்ல சொன்னாங்க, ஆக்சுவலி நீ போய் ஆடுறா அப்படின்னாங்க. என்ன ஸ்பான்சர் பண்ணி கூட்டு போங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். இல்ல நீ ஸ்பான்சர் பண்ணி கூட்டு போங்க, நான் அடிச்சு காமிக்கிறேன். அதான் என்னோட பதில். இது வந்து அடியோட இல்ல தாக்கத்துக்காக பேசுன மாதிரி இருக்கு. இல்லடா நான் சொல்றேன், அதான் ஒரு க்ரூஷியல் மேட்ச்ல அவனோட காம்போவா கேப்டன்சி பிளஸ் பேட்ஸ்மேன் அந்த இது அவன் பெர்ஃபார்ம் ஆகல, கிளிக் பண்ண தெரியல. அதுதான் அவனோட மேஜர் டிராபேக்கே நான் சொல்றேன். என்னோட வெறி நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் செமித்தியா அடி வாங்கினா யாரு? அதோட வன்மம் தான். இல்லடா அவங்க பேசுறாங்க, பட் நான் திருப்பி பேசணும்னு வச்சுக்கோயேன், அது இழுத்துன்னு தான் போவோம், இல்ல ரொம்ப ஹார்ஷா போயிடும், வைலண்டா போயிடும். அது அதனாலதான் நான் கேர்ள்ஸ் எல்லாம் ரிப்ளே பண்ணல. நானு இந்த நாய் வந்து சொல்றேன், ஜென்டில்மேனா நடந்துகிட்டேன், நான் அப்ரிஷியேட் பண்றேன். கமெண்ட்ஸ்ல வந்து யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். நம்ம பிளேயர்ஸ்க்கும் சரி ஃபாலோவர்ஸ்க்கும் சரி மரியாதை கொடுத்து பேசுவோம். நம்ம அப்படியே அவ்வளவுதான். ஸ்டாட்ஸோட பேசுறவங்க இன்னும் ஸ்டாட்ஸோட பேசு, அவ்வளவுதான். ஸ்டாட்ஸ் ஒன்னு எடுத்து கொடுத்து பேசு. இப்ப நீ சிஎஸ்கே ஜிடின்னு சொன்னா அதே மாதிரி பேசாங்க போகும், அவ்வளவுதான். அதுதான். இல்லடா நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல, எல்லாருக்கும் தெரியும்ன்றதுனால நான் மேலோட்டமா பேசுறேன். இப்ப நீ வந்து இவ்வளவு மழுமட்டையா இருந்தாலும் ஸ்டாட்ஸோட தான் பேசி ஆகணும். நம்மளோட இதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ்ல புரியாம பேசினானுங்களா அவனுக்கு. இல்ல நான் எனக்கு இன்னொன்னு இருக்கு. நம்ம எல்லாரும் பெரிய பெரிய இதுவும் கொடுக்காத டீம் வந்து பஞ்சாபும். ஏன்னா பக்தா மட்டும் அதுவும் டாப் 5க்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாரு. சோ நாங்க யாருமே டாப் 4 டாப் 5ல பஞ்சாப் பத்தியும் பேசல. பஞ்சாப் பத்தியும் லைட்டா டச் பண்ணலாம்னு தோணுச்சு எனக்கு. இல்ல அது நான் சொல்றேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, போன தடவை வந்து பிரியான்ஷ் ஆர்யா வந்து டெல்லியில நடந்த டோர்னமெண்ட்ல ஹாட் ஃபார்ம்ல அடிச்சுட்டு வந்திருந்தான். இந்த தடவை அப்படி வரானா கேட்டா கிடையாது, பேட்ல படல. நேயல் வெதரா பேட்ல படல. சோ அவங்க வந்து போன தடவை ஓபனர்ஸ் தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஜெயிக்க வச்சாங்க. சோ அதுல ஒரு ஓபனர் ஃபார்ம்ல இல்ல, இன்னொரு ஓபனர் வந்து போன தடவை பிரியான்ஷ் ஆர்யா தான் 2 பேர்ல நிறைய ரன் அடிச்ச மாதிரி இருந்தது. சோ அந்த நிறைய ரன் அடிச்ச ஓபனர் இப்ப ஃபார்ம்ல இல்லன்றது வந்து ஒரு மேஜர் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து எனக்கு தெரியல, அது ஒரு நம்பிக்கை. அர்ஷ்தீப் தவிர எனக்கு மித்த எல்லார் மேலயும் கன்சிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்ற நம்பிக்கை எனக்கு வரல. அதே மாதிரிதான் மிடில் ஆர்டர்லயுமே எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் வந்து இப்ப பஞ்சாபுக்கு சான்ஸ் தரல. பிரியான்ஷ் ஆர்யாவோட பிரத்சிம்ரன் தான் நிறைய அடிச்சிருக்கான், பட் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 75 ரன்ஸ் தான். இல்லடா எனக்கு என்னன்னா பிக் ஸ்கோர் அடிச்சான். பிரியான்ஷ் ஆர்யா வந்து பிக் ஸ்கோர் 2-3 மேட்ச்ல அடிச்சதுனால அது எனக்கு அப்படி தெரியுது. சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ற அந்த அந்த ஒரு 100 வேற போட்டான்னு நினைக்கிறேன். சோ எனக்கு அதனால சொன்னேன் சிஎஸ்கேவோட 100 இருக்கலாம். சொல்லியே ஆகணுமா கேள்வி? நானே சொல்லிட்டேன் என்ன இது வராது. சரி, நான் ஆக்சுவலா சான்ஸ் கொடுத்ததுக்கான ரீசன் ஒண்ணுதான். அவங்க லாஸ்ட் டைம் நடந்த லாஸ்ட் டைம் வந்து ஃபைனல்ஸ் ஆடினாங்க. இந்த தடவை வந்துட்டு நிறைய பேர் சான்ஸே கொடுக்கல, ஆல்மோஸ்ட் சேம் டீம் அப்படின்னா கூட. பட் ஸ்டில் என்னன்னா, நான் ஒரு எம்எஸ் தோனி ஃபிகர், ஒரு ரோஹித் சர்மா ஃபிகருக்கு அப்புறம் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் கேப்டன்சி வில் ஆல்வேஸ் மேக் அ சேஞ்ச் அப்படின்ட்டு. ஸ்ரேயஸ் ஐயர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேப்டன் அப்படின்றதுனால டீமை கொண்டு போயிட முடியும்ன்ற ஒரு சான்ஸை வச்சு நான் வந்து கேப்டனை மட்டுமே மையமா வச்சு நான் இந்த சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் படாத பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல கேப்டன் ஒரு நல்ல செட்டப்குள்ள ஆடும்போது அவங்களுக்கு பட வாய்ப்பு இருக்கு, அவங்க அங்கேருந்து பிக்கப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த பிளேயர்ஸ்க்கு பிக்கப் பண்ண சான்ஸ் கிடைச்சு அது அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாவே பஞ்சாப் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஆசிஸ் டீமுக்கு நான் அந்த சான்ஸ் கொடுத்தேன், பட் கேப்டன் பேஸ் பண்ணி நான் 4th or 5th பிளேஸ் அவங்க கண்டிப்பா ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து பஞ்சாப் உள்ள வந்தா சந்தோஷம் தான். நான் ப்ரெடிக்ட் பண்ண இந்த விஷயத்துல தப்பா போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டனா ஹையா ரேட் பண்ண வந்தான். ஏன்னா டெல்லி வச்சு ஒரு தடவை பிளே ஆஃப் செமிஃபைனல், கொல்கட்டா வச்சு கப் அடிச்சு, பஞ்சாப் டீம் வச்சு பிளே ஆஃப் ஃபைனல் வரைக்கும் வந்து நிறைய கேப்டன்சி மிராக்கிள்ஸ் எல்லாம் அவர் பண்ணிருக்காரு தான். அதனால கேப்டன்சி மேட்டர்ஸ் தான். சோ எனக்கு வந்து இப்ப நான் பஞ்சாபுக்கு சான்ஸ் தரல. ஒருவேளை அவங்க வந்து பிளே ஆஃப் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தப்பா போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கிறாங்க. எப்பயுமே டிப்ளமேட்டிக்கான ஆள் தான். ஆனா அதனால இப்பயே சொல்லிடுறான், டிப்ளமேட்டிக்கான ஆள் தான் நான் ஒத்துக்கிறேன் நானே.
நீங்க எங்களோட இப்ப துரந்தர் என்ன மூவி ஆயிடுச்சு, இருக்கு அவன் போட்டுருக்கோம், வந்து டாப் அதுல போய் 4 பாருங்க. ஆரம்பிச்சு அதை 5 ஆக்கி இப்ப 6 ஆக்கிட்டான். பண்ணக்கூடிய ஆள் தான் நானு. தம்பி டாப் 7 ஆக்கிட்டேன், உனக்கு புரியல. தெரியும் தெரியும். சரி ஓகே ஃபைன். மீதி 3 இது செத்து வேற போன ஏதாவது டீம் ஆட் பண்றீங்களா இல்ல முடிச்சு போங்க? இல்லடா 3 இல்ல பேருக்கு எனக்கு அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்குடா. வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பேருக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. 4 பேரு கன்ஃபார்மா எனக்கு தோணுது 4 பேரு. ஆனா இந்த 3 பேர் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால நான் வந்து உருட்டிட்டேன் உள்ள. டாப் 7 இறக்கிட்டேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் 7 டீமுக்கு சான்ஸ் தர மாதிரி பேசியிருப்பேன். என்ன போய் சந்திரா சந்திரான்றீங்க, அவன் தானே சந்திரா. என்ன வேணா சந்திரா பேசிக்கோங்க. சந்திரா two. நான் வந்து ஸ்டாட்ஸ் அது மட்டும் தான், நமக்கு ப்ரெடிக்ஷன்லாம் நமக்கு என் கையில இல்லங்க. அது என்ன வேணா நடக்கலாம். சோ என்னால இப்ப 3 என்ன டீம் வேணா வராதுன்றது நடக்கலாம்னு எங்களுக்கும் தெரியும்டா, நாங்க மட்டும் இல்ல. ஆ, நாங்க அப்ப மட்டும் என்ன அடி நாய்க்கான வாங்க பயில மாட்டோம் 4 டீம் தைரியம், சொல்றதுக்கு. அடி வாங்க மாட்டோம் தெரியாம வந்து குத்துன்னு இருக்கோம். Okay, ஐ அடிக்க எம் போறாங்க, பிராக்டிகல் நான் பர்சன். வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. ஐ எம் பிராக்டிகல் பர்சன். அதனால நீங்க ப்ரெடிக்ஷன் இவன் எனக்கு மட்டும் தெரியல. 7 டீம் எனக்கு சொல்லி நேக்கா தப்பிச்சிருவாராம். உன் 4 ஆ, டீம் சொல்லி இப்ப சொல்லு திருப்பி. திருப்பி 4 டீம் நான் நீ மறுபடியும் சொன்ன சொல்றேன். 4 டீம் மட்டும் சொல்லு. 4 டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் கிங்ஸ். இதுதான் நான் வந்து போதும், ஃபர்ஸ்ட் அதோட நான் அவ்வளவுதான், நிறுத்து, நிறுத்து. போதும், அதோட நிறுத்து, அவ்வளவுதான், இதுக்கு மேல அவ்வளவுதான். பேசாத நீ, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். நாங்க எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சொல்லிட்டோம். இப்போ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல இல்ல தேங்க்ஸ் ஃபார். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொன்னு யாரு வந்து இந்த வாட்டி லீக் வின் பண்ணுவா அத சொல்லுங்க. எல்லாரும் ஒரு ஒரு டீம் மட்டும் சொல்லுங்க. என்ன நான் சொன்னேன். வந்துட்டு நான் ஆர்டன்ட் சிஎஸ்கே ஃபேன். ம். நான் நான் வந்துட்டு சிஎஸ்கேவோட கம்பேக் சீசனா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பட் ஒரு ம். கொஞ்சம் நான் சும்மா எனக்கு ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கிரிக்கெட் வழியா யோசிச்சு பார்த்தோம்னா இருக்கிற டீமுக்கு மும்பை ஜெயிப்பாங்கன்னு தோணுது. இவன் ரொம்ப சேஃப் கார்டு ப்ளே பண்ணா. ஹரி நீ சொல்லு. நான் வந்து சிஎஸ்கேக்கு வந்து சான்ஸ் வந்து 5th 6th அந்த 4th பிளேஸ் சண்டை போற இடமா தான் வச்சிருக்கேன். ஒருவேளை அவங்க குவாலிஃபை ஆயிட்டா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்போதைக்கு டாப் 4 சொன்னதுல நான் புதுசா ஒரு டீம் ஜெயிக்கும்ன்றது என்னோட ஆசையா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு. ஒன்னு டிசி இல்ல எல்எஸ்ஜியா நான் வைக்கிறேன். ஓகே வெங்கட். நான் வந்து லைக் நானும் எம்ஐ ஃபேன் தான். எம்ஐ சொல்லணும்னு தான் தோணுது. பட் அவங்க ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னா லைக் ஐ வில் பி பிரெட்டி மச் ஷுவர். ஆனா அந்த ஃபைனல்ஸ் போறப்ப நடுவில் ஏதோ ஒரு மேட்ச் சோக் ஆயிடுவாங்கன்னு பயம். ஸோ நான் யங் சைடு ஆர்ஆருக்கு சொல்லலாம்னு இருக்கேன். அடங்கு, ஓகே நான் சொல்ல சொல்றேன்டா. நீ சொல்லு. சொல்லிட்டு நீ யாராவது ஆர்ஆர் சொல்லலாம்னு சொல்லணும்னு இருந்தியா? வந்தேன். சரி அப்ப எம்ஐ தான். நான் எம்ஐ எனக்கு மேக்ஸிமம் எனக்கு இருக்கு. நான் ஆனா நான் ஆர்ஆர் ஜெயிச்ச சான்ஸ் கொடுக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஆர்ஆர் நல்ல ஓகே சைடா ஓகே இருக்கு எனக்கு. அதை தாண்டியும் வர முடியல. ஆனா ஓகே எம்ஐ ரொம்ப நல்ல சைடு. ஆனா அவன் சொன்ன மாதிரி எம்ஐ எப்போ பூஸ்டப் ஆவாங்க, எப்போ ரொம்ப டவுனுக்கு போவானுங்க நமக்கு தெரியாது. அது டீம் காம்பினேஷனும் அவங்க ஓகே இதுவும் மேனேஜ்மெண்ட் பொறுத்து. எனக்கு ஆர்ஆர் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு தோணுச்சு. ஆர்ஆர் ரொம்ப வெல் ரவுண்டட் சைடா இருக்கு இந்த வாட்டி. பட் நான் ஓகே எம்ஐ இல்ல ஓகே ஆர்ஆர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் தோணுது எனக்கும். நான் ஒண்ணு சரி ஆட் ஓகே. பண்ணிக்கோ. நான் வந்து நான் ஒண்ணு சொல்லு. ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே எனக்கும் எம்ஐக்கு சான்ஸ் ஓகே ஓகே கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா அவங்க எப்பயுமே கடப்பாற சைடு. ஆனா எப்ப என்ன செய்வானுங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால என்னால ப்ரெடிக்ஷன்ல கொடுக்க முடியல. இப்ப நான் ஒரு வந்து பயங்கரமான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போறேன். இந்த வாட்டி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல் கிளாசிக்கோ ஃபைனல் நம்ம பார்க்க போறோம். இந்த வாட்டி வந்து அதை 2019ல வந்து நம்ம எப்படி தோத்தோமோ அதோட ஒரு கம்பேக் மாதிரி இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க போறோம். ஸோ என்னோட இது வந்து எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கே கப் அடிக்க போகுது. இதான் என்னோட ப்ரெடிக்ஷன். இதுல என்ன பெரிய ஓகே கைஸ். ஆச்சரியப்பட வேண்டிய ப்ரெடிக்ஷன்? தெரிஞ்சது தானே, நீ தானே சொல்ல போறேன்னு. இல்ல இல்ல அது யாருமே சொல்லியே, நானும் சொன்னது. ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன் யாரும் கொடுக்கலையே எந்த டீமோட ஜெயிப்போம்னு. பரவாயில்ல, ஓகே, வெல் டேக்கன். டன். ஓகே சரி ஓகே. ஓகே. இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வந்து பிடிச்சவங்க இப்போ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்து ஒரு கீழே தெரிய பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாங்க வந்து மேட்ச் ப்ரிவியூ பண்ண போறோம். ஒவ்வொரு மேட்சுக்குமே ப்ரிவியூ, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேட்ச் எப்படி போச்சுன்றத மாதிரி பண்ணிட்டு டெய்லி நாங்க வரலான்றதான் எங்களோட பிளானா இருக்கு. அதாவது அதுக்கு வந்து ஹரி சொல்ல வர்றது என்னன்னா, டெய்லி வீடியோ வரும் இந்த மேல் பாருங்க டெய்லி, அவ்வளவுதான். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய் பாய் பாய்.